ஸோ ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன கேம் ப்ளே பார்க்க போகிறோன்னா GTA San Andreas is here baby. ஸோ GTA San Andreas கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லோரும் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். ஸோ நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டை வச்சு தான் என்னால் அடுத்தடுத்த வீடியோ இப்போ மேக் பண்ண முடியும். ஏன்னா GTA சீரீஸ்க்கு நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சப்போர்ட் தரணும். ஏன்னா இதெல்லாம் நல்ல வியூஸ் போகிற வீடியோஸ். ஸோ நான் நினச்சேன் நல்ல சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்ததுக்கப்புறமா பண்ணலான்னு. பட் நான் இப்போயே ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த ஃபஸ்ட் எபிசோட் பார்த்தா ஒரு ட்ரையல் மாதிரி. இந்த வீடியோக்கு நீங்கள் எவ்வளோ வியூஸ் தரீங்க, எவ்வளோ சப்போர்ட் தரீங்க, அதை பார்த்துட்டு தான் நம்மளால் அடுத்த பார்ட் 2 அந்த மாதிரி போட முடியும். உங்களுக்கு பார்ட் 2 வேணா இந்த வீடியோக்கு நான் மறக்காமல் நல்ல வியூஸ் தாங்க. அதுவே மோர் தென் எனஃப். ஓகே, இப்போ வாங்க கேமுக்குள்ளே போகலாமா? ஓகே, அந்த சவுண்டு உங்களுக்கு கேட்காது, பட் சாரி, பட் சவுண்டு கேட்கவே செம்மையாக இருக்கும். லைட்டாக பிரைட்னஸ்லாம் கொஞ்சம் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த கேம் பார்த்தா கொஞ்சம் டல்லாக இருக்கும். அதனால் கேமில் பிரைட்னஸ் வச்சுருக்கேன், எடிட்டிங்கில் பிரைட்னஸ் வச்சுருக்கேன். ஓகே, 1992 காரல் ஜான்சன் CJ இஸ் ஹியர் பேபி. ஓகே, இந்த கேமில் செம்மையான ஒரு கேமு, செம்மையான ரெட்ரோ கேம், சூப்பராக இருக்கும், லிட்ரலாக சூப்பராக இருக்கும். கன்ஃபார்மாக சப்போர்ட் தாங்க. நான் ஃபஸ்ட்டு லைவில் பண்ண நினச்சேன், பட் வேண்டாம், நம்ம இதிலே பண்ணலாம், இது ரெக்கார்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். இவன் பேர் தான் CJ. காரல் ஜான்சன். என்ன இருக்கும் அப்படின்னா இவன் வேறு ஒரு ஊருக்கு பார்த்தீங்கன்னா ஓடி போயிருப்பான் சின்ன வயசுலேயே. அப்புறமா இப்போ இங்கே ஏன் வரானா, இவனோட அம்மா பார்த்தீங்கன்னா தவறி இருப்பாங்க. அதனால் இவனோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் தான் இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இவனுக்கு இன்ஃபார்ம் பண்ணும்போது இவன் வந்திருக்கான். ஓகே, இப்போ என்ன நடக்குது அப்படின்னா இங்கே ஒரு போலீஸ், இவன் பேர் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் டெம்பனி. இப்போ க்ளோஸ் அப்பில் காமிப்பா பாருங்களேன், ஒரு நிமிஷம். இவன் தான் ஆஃபீஸர் டெம்பனி. இவனுக்கும் நமக்கும் ஆகவே ஆகாது. வழக்க தண்டை அந்த மாதிரி. என்னன்னா ஃபஸ்ட்டு நம்ம மேலே கேஸ் போட பார்ப்பான். இப்போ நம்மளோட சொந்த காசு எடுத்துகிட்டு இது நீ வேறு விஷயம் பண்ணி சம்பாரிச்சதானே அப்படி சொல்லிட்டு நம்ம மேலே போய் கேஸ்லாம் போட்டு நம்ம உள்ளே தள்ளுறதுக்காக பிளான் போட்டுட்டு இருப்பானுங்க. இந்த மாதிரி ஒரு லஞ்சம் வாங்குகிற போலீஸ். அதெல்லாம் தான் கெட்ட போலீஸ், அவ்வளோதான். அதான் பாருங்கள், இந்த காசு வச்சு கேட்குறான், இது உன்னோட இது ட்ரக் மணி தானே, எனக்கு நல்லாவே தெரியும், இவனை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இவனை மிரட்டுற மாதிரி நம்ம CG மிரட்டுற மாதிரி பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு போகிறானுங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, ஓகே வந்துட்டேன். ஆக்சுவலாக என்ன இருக்குன்னா இப்போ நம்மளோட ஆக்சுவலாக இதில் கேங்ஸாக பிரிஞ்சு இருப்பானுங்க இதில், ஓகேவா? பாலாஸு, அப்புறம் க்ரூ ஸ்ட்ரீட், அது நம்ம கேங். இன்னும் ஒரு எல்லோ கலரில் ஒரு கேங் இருக்கும். ஆக்சுவலாக என்னென்னா அந்த பாலாஸ்ன்னு இருக்கானுங்களே, அவனுங்களுக்கும் நம்ம க்ரூ ஸ்ட்ரீட்டுக்கும் சுத்தமாக செட்டே ஆகாது. எப்போ பார்த்தாலும் சண்டை வந்துக்கிட்டே இருக்கும், ஓகேவா? அந்த மாதிரி ஒரு நிலமை தான் இப்போ போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக இது ஒரு ரியல் ஸ்டோரின்னு கூட சொல்லலாம். அந்த காலத்தில் யூஎஸ்லாம் இந்த மாதிரி நடந்திருக்கும்னு சொல்லிட்டு இந்த கேமில் காமிச்சிருக்காங்க. நான் எதுவும் சொல்ல, இந்த கேமில் தான்ப்பா காமிச்சிருக்காங்க, நான் எதுவும் சொல்ல, ஓகேவா? எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது. இந்த கேமில் காமிச்சிருக்கிறத நான் அப்படியே சொல்கிறேன் உங்ககிட்ட. வேணுன்னா கூட சொல்லுங்கள், நான் மற்ற வீடெல்லாம் பார்த்து எப்படியாச்சும் இந்த GTA San Andreasோட ஸ்டோரி கூட நான் வேணுன்னா போடுறேன், ஓகே? கன்ஃபார்மாக GTA San Andreas ஸ்டோரி வேணால் ட்ரை பண்ணலாம். அது பார்த்தா நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ என்னன்னா மேப்பில் பார்த்தீங்கன்னா CJன்னு கம்மி தான். இப்போ நம்ம அங்கே தான் போனோம். வந்தாச்சு, க்ரூ ஸ்ட்ரீட் ஹோம். ஓகே, வந்தாச்சு, போடுவாங்க. அதாவது சைக்கிளோட கண்ட்ரோல் செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி சைக்கிள் தான் கண்ட்ரோல் செம்மையாக இருக்கும். ஓகே, வாங்க போகலாம். போடா உள்ளே போடா, கிளிக் பண்ண. பிக் ஸ்மோக். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டோட நேம். ஓகே, CJ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வரான். ஷாக் ஆகிட்டான். அவங்க அம்மா இல்லை அப்படி சொல்லிட்டு. ஓகே, இங்கே பாருங்க, இதான் அவங்க அம்மாவோட ஃபோட்டோ. ஓகே, இதெல்லாம் கட்சியெல்லாம் அப்புறமா பண்ணலாம், கட்சியெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகே, இவன் தான் நம்மளோட ஃப்ரெண்ட் பிக் ஸ்மோக். இப்போ நம்ம எங்கே கூப்பிட்டு போகிறான்னா நம்மளோட அந்த கிரேவியார்டு, அந்த கிரேவியார்டு கூப்பிட்டு போகிறான். ஸ்வீட் அண்ட் கெண்டல். அவங்க தான் நம்ம பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர். தெரியாமல் அந்த ஸ்கிப் பண்ணிட்டேன், சாரி. ஓகே, இப்போ இவனுக்கு கிளம்பிட்டானுங்க. இவனுங்கெல்லாம் ஒரு கேங் மெம்பர்ஸ், க்ரோ ஸ்ட்ரீட்டோட கேங் மெம்பர்ஸ். இவங்க ரைடரு. அவங்களாம் அந்த பிக் ஸ்மோக்கு, அப்புறமா அந்த பிளாக் கலர் தொப்பி போட்டிருக்கான்ல இன்னொருத்தவன் இல்லையா, அவன் பார்த்தீங்கன்னா அவன் பேர் பார்த்தீங்கன்னா ரைடர். ஓகே, இப்போ என்ன சொல்கிறானுங்கன்னா பைக்கு
பைக் எடுக்க சொல்கிறாங்க. ஸோ அதாவது சைக்கிள் தான் இது, சைக்கிள் வந்து பைக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ என்னன்னா நம்மளோட ஸ்வீட்டை பற்றி தான் ஃபாலோ பண்ணணும். ஸோ ஆக்சுவலாக ஒரு ஆரம்பர் காமிதா, ஸோ செகண்டாக போயிட்டுருக்காள் ஏதோ இவன் தான் ஸ்வீட்டு. ஸோ இவன் பார்த்தா நம்மளோட பிரதர். ஓகேவா, நம்ம கூட பிறந்த சிஸ்டர் ஒருத்தி இருப்பா. பட் ஆனால் அவள் கட்சியில் வருவா. நான் வந்து தெரியாமல் கட்சினை வந்து கை அங்கே வச்சுட்டு இருந்தேன். ஸோ அதனால கட்சின் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இப்போ வந்து எங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து ஒரு நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு போனோம். ஏன்னா பாலாஸ் வந்து நம்மளை துரத்துறானுங்க. ஸோ அதனால் ஒரு இடத்துக்கு பார்த்தீங்கன்னா போனோம். பட் என்னன்னா இதில் இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் செம்ம கடுப்பு எடுத்துவானுங்க. தாத்தா மாதிரி ஒட்டி வருவானுங்க. அந்த பாலாஸ் கேங் பின்னாடி துரத்துட்டு வரானுங்களே, அவனுங்க பார்த்தீங்கன்னா நம்மளை மட்டும்தான் அடிப்பானுங்க. ஓகேவா, நம்மளை மட்டும் தான் அடிப்பானுங்க, இவனுங்களை அடிக்க மாட்டானுங்க. இங்கே பாருங்களேன் டேய் அவனுங்க வேற வரமாட்டேங்கிறானுங்க. இப்போன்னு ஓகே முட்டி செத்துருங்க. வாங்கடா நீங்கள் வேகமா. ஐயோ வந்துட்டான்டா இவன் வேற இங்கே. ஐயோ சீச்சி, ஸ்வீட் அங்கே இருக்கா. நான் ஏன் இங்கே வரேன். தள்ளி போங்களேன் பாலஸ். ஓகே போடா. ஓகே வந்தாச்சு. ஓகே, ஸோ இப்போ என்னன்னா வந்து ஸ்வீட்டை பார்த்தீங்கன்னா இது அவனுக்கு பார்த்தா துரத்துட்டு போகிறானுங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்தா ரைடரை ஃபாலோ பண்ணணும். ஸோ அவன் தான் ரைடர். ஸோ சொன்னல, ஸோ இவனுக்கு 2 பேர். ஸோ ஆக்சுவலாக நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நம்மள இந்த க்ரூ ஸ்ட்ரீட்டுக்கு ஒரு லீடர் மாதிரி. ஓகேவா, ஸோ நம்ம தான் லீடர் மாதிரி இல்லை, லீடரே தான். ஓகேவா, ஓகே, ஸோ இப்போ என்ன வந்து இவனுங்க ஃபாலோ பண்ணிட்டு நம்ம தான் அப்படி நம்மளோட க்ரோ ஸ்ட்ரீட் பார்த்தா போனோம். அவ்வளோதான் விஷயமே, வேறு எதுவும் இல்லை. போகலாம் போ சொல்ல மாட்டேன். ஸோ மேலே சைக்கிள் ஸ்கில்ஸ் வந்துச்சு பார்த்தீங்களா. இந்த கேமில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஸ்கில்ஸ் இருக்குது. ஓகே, ஸ்கில்ஸு அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். GTA 5 இல்லாத சில விஷயங்கள் கூட இதில் இருக்கும். ஓகேவா, ஸோ அந்தளவுக்கு செமையாக இருக்கும் இந்த கேமு. ஸோ ஸ்கில்ஸ் அப்படின்னா என்னென்னா கார் கூட ஸ்கில்ஸ் இருக்குது. ஸோ காருக்கு இருக்குது, கன்ஸுக்கு இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் அந்த யூசிலலாம் நீங்கள் ஃபுல் மேக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து WC கிடைக்கும். லிட்ரலாக WC கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்கில்ஸை மேக்ஸ் பண்ண உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான இது வேரியன்ட் பண்ணி அன்லாக் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் கூட கற்றுக்கலாம். ஸோ ஒவ்வொரு இப்போ மொத்தமாக 3 மேப்ஸ் இருக்கா. ஸோ 3 மேப்ஸ்லேயும் அங்கே ஜிம்ஸ் இருக்கும். பட் ஆனால் எல்லா ஜிம்லேயும் ஒரே ஒரு இதான். இப்போ சைனா டவுன் போனீங்கன்னா அங்கே வந்து சைனீஸ் அந்த மாங்க்லாம் பண்ணுவானுங்களே, ஸோ அந்த ஸ்கில் கிடைக்கும். ஸோ இப்போ இங்கே இருக்க ஜிம்முக்கு போனீங்கன்னா இங்கே வந்து நமக்கு வந்து பாக்ஸிங்கோட ஸ்கில்லாம் அன்லாக் ஆகும். ஓகேவா, ஸோ அது மாதிரி. அண்ட் தென் இதில் என்னென்னா உங்களால் வந்து மசில் பில்ட் பண்ண முடியும். மசில் பில்ட் பண்ணலாம். அண்ட் தென் அதே மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸ் போயிட்டு சாப்பிட்டு குண்டாகலாம். இதெல்லாம் அதை பொறுத்து. இப்போ ஒரு வேளை நம்ம சிஜே வந்து நல்லா மஸ்குலராக இருக்கானா அவனால் நல்லா ஓட முடியும். ஃபேட்டாக இருக்கானா ஓட முடியாது. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி சில பல விஷயங்கள்லாம் இதில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி GTA 5 இல்லாத சில விஷயங்கள் கூட இதில் இருக்குது. அதான் இந்த விஷயம்லாம். ஓகே வந்தாச்சு. அண்ட் தென் ஃபஸ்ட்டு ப்ரோட்டகனிஸ்ட் ஆஃப் GTA who can be swim is CJ தான் கேஸ். ஓகேவா, ஏன்னா YCT GTA 3 எவனும் ஸ்விம் பண்ண மாட்டான். நம்ம GTA San Andreasல ஃபஸ்ட்டு ப்ரோட்டகனிஸ்ட் நம்ம CJ தான் பார்த்தீங்கன்னா ஸ்விம் பண்ணுவான். ஓகே, ஸோ பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா இவனுங்க பேசிகிட்டு இருக்காங்கன்னா, ஸோ ஆக்சுவலாக என்னென்னா வந்து லைக் அதான். ஸோ இப்போ வந்து க்ரோ ஸ்ட்ரீட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே இருக்குது. ஓகேவா, ஸோ நம்ம மேலே கொண்டு வரணும். நம்மளோட விஷயம் நமக்கே தெரியாமல் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே நடக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கானுங்க. ஸோ நீங்கள் கூட வரியா அப்படி சொல்லும்போது சிஜே வந்து தான் சொல்கிறேன், இல்லை நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், நான் இப்போ தான் நான் வந்தேன், அதுக்குள்ளே போயிட்டு இப்படி கூப்பிட்டு போய் வச்சு சரிங்க என்ன அப்படி சொல்கிறேன். ஓகே, ஸோ அப்புறமா வந்து ரைடர் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு கொஞ்ச நாள் கழிச்சு வந்து மீட் பண்ணுன்னா அவனுக்கு வந்து இது நீ ஃபஸ்ட்டு சாப்பிடு இல்லை முடிவெட்டு அந்த மாதிரி சொல்கிறான். ஓகே, மிஷின் பாஸ் ரெஸ்பெக்ட் ப்ளஸ் சும்மா வந்து நான் ஸ்கிட் அடிச்சிருக்கேன். ஜாலியாக இருக்கும் கைஸ். இந்த சைக்கிள் ஹேண்டில் பண்ணுறது மட்டும் இந்த GTA கேமில் நல்லாயிருக்கும். ஓகே, அண்ட் தென் இந்த கேமோட லிங்க்கு அதெல்லாம் வாய்ப்பில்லை ராஜா தான், சாரி. ஸோ கேமோட லிங்க்லாம் கிடைக்காது கைஸ். ஸோ ஏன்னா அதை பற்றி தந்தாலும் யூஸ் ஆகாது. ஸோ அதெல்லாம் கேட்காதீங்க, பை. அதை பற்றி நான் பேசக்கூடாது. ஓகே, ஸோ வேணும்னா கேளுங்க. நான் வேணால் வேறு ஏதாச்சும் ஒரு சேனல் வேணால் க்ரியேட் பண்ணி அதுக்காக ஹவு டு டவுன்லோட்னு ஒரு சேனல் க்ரியேட் பண்ணி அதில் வேணால் போடுறேன். ஓகே, ஸோ இதுதான் நம்ம அம்மா அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். இது வேறு யாரோ ஒருத்தரோட ஃபோட்டோ. ஓகே, ஸோ இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ சேவ் அடிச்சிடலாமா, வாங்க சேவ். ஓகே, சேவ் போடுறேன். ஓகே, மேலே பார்த்தீங்கன்னா ஃபேட் பர்சன்டேஜ் காமிக்குது. தான் இந்த ஃபேட் பர்சன்டேஜ் டிக்ரீஸ் ஆக வந்து நம்ம மசில்ஸ்லாம் இன்னும் நல்லா விசிபிளாக தெரியும். ஸோ அது மாதிரி ரியல் லைஃப் கான்செப்டாக அப்படியே உள்ளே இறக்கிருப்பானுங்க, செம்மையாக இருக்கும் அந்த டைம்லேயே. ஓகே, ஸோ இப்போ வந்து கோ அண்ட் see the ரைடர். ஓகே வாங்க, ஸோ ரைடரை பார்த்தீங்கன்னா போய் பார்க்கலாம். வாங்க போகலாம். எங்கே இருக்குது, ஒரே நிமிஷம் இருங்க, ஏதோ ஒரு கால் வருது. நடா கால் இது ஸ்வீட் தான் கால் பண்ணியிருக்கான். அதான் ஓகே, அதான்
அது என்னன்னா அதான் சொல்கிறோம்ல. ஸோ நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பேன், இந்த க்ரோவ் ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. நீ முன்னாடி இருந்த மாதிரி இல்லை, எல்லாமே டோட்டலாக சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ அதனால பார்த்துரு. பாலாஸ் அண்ட் வேகாஸ் கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு, அதான் எனக்கு 2 கேங் தான் இப்போ அதிகமாக இருக்கானுங்க. ஸோ அதனால் எங்கே போகிறதுனால பார்த்துப்போ அப்படின்னு சொல்லிட்டானுங்க. ஓகே, வேகாஸ் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணலான்னு தெரியல, எதுக்கு பார்த்துக்கோங்க. பாலாஸு, க்ரோவ் ஸ்ட்ரீட்டு, வேகாஸ். ஸோ இந்த 3 கேங் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஓகேவா? ஸோ இந்த வேகாஸ் அது கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணான்னு தெரில. அந்த இன்னொரு கேங் வந்து ஆக்சுவலாக அவ்வளோ பெரிய இதெல்லாம் கிடையாது. ஸோ நம்ம லாஸ்ட்டில் தான் அவங்க கூட வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். கொஞ்சம் அங்கங்கே வருவானுங்க. ஓகே, ரைடர் பாருங்க, இங்கே இருக்கான் பாருங்க நம்ம தலைவன். என்ன நீ சாதாரணமாக பேசிகிட்டு இருக்கே, எனக்கு ஒரு ஹக்லாம் கிடையாதா, நான் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேன் அப்படிலாம் சொல்லிட்டு சிஜி கேட்குறான். அதுக்கு வந்து நம்ம தலைவனை ஹக் பண்ணுறான். ஓகே, ஸோ இப்போ என்னன்னா வந்து, நீ முன்னாடி என்னை கூப்பிட்டுருந்தல அங்கே போகிறதுக்கு, என்னை கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்லும் போது, சரி நான் கூப்பிட்டு போகிறேன் வா, எதுக்கும் நம்ம இதை வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் வேறு எடுத்துகிட்டு வரான். ஸோ இதை வச்சு ஒரு சம்பவம் பண்ணுவான், நீங்களே பாருங்களேன். எப்பா அதெல்லாம் வாய்ப்பே இல்லை ராஜா, அந்த மாதிரி தான் சம்பவம்லாம் இருக்கும். ஓகே, இப்போலாம் ரைடர்ஸோட கார் எடுத்துருவோம். ரைடரோட காரு போ இது வேறு ஒன்று, கேமரா ஆங்கிள் வேறு. ஓகே, அண்ட் தென் இந்த கேமை பார்த்தா லைக் நான் வந்து ஜாய்ஸ்டிக்லேயும் வந்து கனெக்ட் பண்ணி நான் வந்து ப்ளே பண்ணலான்னு இருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணுன்னா கூட சொல்லுங்கள். ஸோ நம்ம ஜாய்ஸ்டிக்கில் கூட இந்த கேம் பார்த்தா ட்ரை பண்ணலாம். ஜாய்ஸ்டிக் கூட இந்த கேம் சப்போர்ட் ஆகுது. நான் சப்போர்ட் ஆகும்னு சத்தியமாக நினச்சி பார்க்கல கேஸ். மொபைலில் தான் விளையாட்டுருக்கேன். ஸோ மொபைல்லையும் ஜாய்ஸ்டிக் பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகுது. செம பெரிய விஷயம், அதெல்லாம் சூப்பர். ஓகே, ஸோ இப்போ வந்து எங்கே போகிறான்னா ஹேர் கட் ஷாப்புக்கு வந்து போகிறோம். ஸோ நம்மளை அழகுபடுத்துறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக என்னென்னா சும்மா இதெல்லாம் போயிட்டு, இப்போ ஊருக்கு புதுசாக ஏதாச்சும் ஊருக்கு வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அங்கே ஆல்ரெடி இருந்தால் நம்ம எப்படி சுற்றி காமிப்பாங்க, இங்கே இருக்க முடி வெட்டுற கடை, அங்கே போய் சாப்பிட்ருக்கான், அங்கே போயிட்டு ட்ரெஸ் எடுத்துக்கான். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுவானுங்களே. ஸோ அதே மாதிரி தான் நம்ம ரைட்டர் பார்த்தோன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஸோ எங்கெங்கே எது இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஹேர் கட் ஷாப்பு, ஃபுட்டு, ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அன்லாக் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இங்கே வந்தாச்சு. பட் இங்கே வந்து ஹேர் ஸ்டைலாம் ஒன்றும் நல்லா இருக்காது. இது தாத்தா கட்டியில் எல்லாமே கேவலமாக தான் இருக்குங்க பாருங்கள். இவர் இந்தியன் தாத்தா நினைக்கிறேங்க. சீரியஸ், அந்த இந்தியன் தாத்தா இல்லை, இந்தியாவிலேருந்து வந்த தாத்தா மாதிரி இருக்கார் ஏன்னா இவர். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், ஹேர் ஸ்டைல்ஸ்லாம் நம்ம ஊர் ஹேர் ஸ்டைல்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஐயோ, இது வைக்கலாமா? இது நல்லா இல்லை அவ்வளோ. இது ஹை ஃபேட், இது நார்மலாக தான் இருக்குது. இப்போ வச்சுருக்க ஹேர் ஸ்டைல் மாதிரியே தான் இருக்குது. வேறு ஆச்சு $350 தான் இருக்கே இருக்கு ஆச்சு. நான் வேறு ஏதோ இது மாதிரி பண்ணிருக்கேன். எது வைக்கிறது? இது $50. இதில் ஒன்றுமே இல்லை. இதில் என்ன நம்ம நார்மல் ஹேர் ஸ்டைல் தான் இது. ஏமாத்துறாரு டேய். இது இல்லைனா இது வச்சு பார்ப்போமா? இது $80. அது 100. இதில் இது வச்சுப்போம். $80 இது வச்சுப்போம். ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டு வரணும்னு சொல்லிட்டு சும்மா தான் பண்ணுறோம். நம்ம அப்புறம் போய் மாற்றிக்கலாம். இதெல்லாம் நான் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன், செம்மையாக இருக்கும் அங்கெல்லாம் ஹேர் கட் நம்ம ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா செம்மையாக பண்ணிவிடுவேன். இந்த தாத்தா என்ன அங்கிள்ஸ்க்கு பண்ணுற ஹேர் ஸ்டைலு ஹேர் கட்லாம் எனக்கு பண்ணுவார். என் அம்மா வந்து ப்ரௌடாக இருப்பாங்களா? என் அம்மா விளையாட போடா. ஓகே, நான் கலாய்க்கிறேன் நம்மள. நீ ரொம்ப ஸ்கின்னியாக இருக்க, போயிட்டு ஒழுங்காக போய் சாப்பிடு, ஏதாச்சும் நல்லா சாப்பிடு, என் காசில் கூட நான் வாங்கி தரேன். நம்மளே கலைக்கணும். அவனே பார்த்தீங்கன்னா இது 4-5 ஷர்ட்டை பார்த்தீங்கன்னா ஒன்றா போட்டு வந்து இது கொஞ்சம் இது மஸ்குலராக இருக்க மாதிரி காமிச்சிக்கிறான். இதில் வந்து நம்மள சொல்கிறானா, இது பனியன் மட்டும் போட்டா நீயும் என்ன மாதிரியே தாண்டா இருப்பேன், என்னோட மோசமாக இருப்பா நீ. ஏன்னா ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், பீஸா ஷாப். இது எதுக்கு எடுத்தாலும் இந்த மாதிரி சப்டைல் இருந்துச்சு. இந்த டைட்டில் பார்த்தீங்கன்னா மேலே வரும், அதுவே ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து பீஸா ஷாப் பார்த்தீங்கன்னா போனோம். என்டர் த பீஸா ஷாப். ஆக்சுவலாக நான் வந்து எந்த ஒரு எடிட்டிங்குமே பண்ணல. ஸோ கட்டிங்லாம் அங்கங்கே இருக்கும்ல, ஸோ எதுவுமே பண்ணல. பிகாஸ் இது வந்து ஒரு ஸ்டோரி கேம் கேஸ். ஸோ ஸ்டோரி கேமில் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணால் உங்களுக்கு சத்தியமாக புரியாது. ஸோ அதனால தான் நான் வந்து எந்த ஒரு கட்டிங்கும் பண்ணாமல் லைக் பிரைட்னஸ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஸோ இந்த கேமை பார்த்தீங்கன்னா அப்படியே இது வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு மீல் சாப்பிட்டாச்சு. ஸோ இப்போ இங்கே இந்த ரைடர் பண்ணுவாங்க பாருங்கள், கன் எடுத்துகிட்டு போகிறானா, உன்னோட காசு எல்லாத்தையும் என்கிட்ட கொடு. அதுக்கு அந்த கதைக்காரன் சொல்லுவான், இது முன்னாடி மாதிரி இப்போ நான் இல்லை, திருப்பி என்கிட்ட திருட பார்க்காத, நான் உனக்கு ஒரு வார்னிங் மாதிரி தரேன். அப்போ வந்து சிஜி சொல்லுவான், இதெல்லாம் வேணாண்டே ரைடர் அப்படி சொல்லும் போது, நீ சும்மா இரு சிஜி, இதை பண்ணணும்னு எனக்கு தெரியும் பாருங்கள், உடனே ஷாக் எடுத்து நின்றுடும். அதான் லாஸ்ட் டைமே இந்த மாதிரி வந்து நம்ம ரைடர் பார்த்தீங்கன்னா வந்து சம்பவம் பண்ணியிருக்கான் போல். அதுலேருந்து இந்த கடைக்காரன் பார்த்தீங்கன்னா உஷாராயிட்டான். சரி ஓகே வாங்க போயிடலாம். போடா
போ 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 அவன் ஷார்ட் கன் வச்சுட்டு ரைஃபிளோட தூரத்துக்குலாம் ஷூட் பண்ணுவாங்க. நம்ம போலீஸ்காரன் பக்கத்தில் தானே இருக்கான், அவன் ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறானுங்க. நம்ம ஏதாச்சும் ஒரு சும்மா ஒரு குண்டு இது ஒருத்த மேலே தூக்கி போட்டால் மட்டும் அதுதான் ஸ்டார் வரும் டீன்னு. இவன்லாம் ஷார்ட் கன் வச்சு பப்ளிக்கில் ஷூட் பண்ணிருக்கான், ஒரு இதுவும் கேட்க மாட்டானுங்க. இங்கே வரான் அப்படியே ஏற்றுறான். ஐயோ தப்பு ஸ்டாண்டர்டே சீரியஸாக ஷார்ட் கன் வச்சு அவ்வளோ தூரம் ஷூட் பண்ணுறாங்க. யார் கேசுவேன் இருறாடே விட்டுட்டு வரேன்டா. ஓகே ஸோ இப்போ வந்து க்ரோ ஸ்ட்ரீட்டுக்கு இப்போ தானே போனோம். ஸோ வந்தாச்சு. நல்ல வேலை இந்த ஒரு கட்டிங் மட்டும் இங்கே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை பேர் கஷ்டப்படுவாங்க யாருக்கும் தெரியாது. நல்ல வேலை இங்கே கட்டிங் வச்சுட்டானுங்க. ஸோ இந்த சந்துக்குள்ளே பூந்து வர மாதிரி. ஐயோ அனலாக வர வச்சுட்டேனே. ஐயோ அனுப்பிச்சிட்டு போ. டே கேமரா ஆங்கிள் வேற கேஸ் இல்லை, மாறிட்டே இருக்கு ஆனாங்கண்ணா. இப்படி போ இப்படி. ஓகே ஓகே ஸோ மிஷின் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஸோ ஒன்றும் இல்லை. ஸோ சேஃபாக ஹோமி அப்படி சொல்லிட்டு போகிறேன். ஹோமினா என்ன ஒன்றும் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ சப்டைட்டில்ஸ் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவன் பேசுறது எதுவுமே நம்மளுக்கு புரியாது. ஹே ஸ்மோக் அவ்வளோதான். ஹே ஸ்மோக்குன்னு சொல்லுவானா, அப்படி சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருப்பானுங்க. ஸோ எதுவுமே புரியாது, சப்டைட்டில்ஸும் சத்தியமாக புரியாது. இது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இங்கிலீஷ், ஸோ அந்த மாதிரி ஒரு இங்கிலீஷ் ஸ்லாங்கு. ஓகே ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, நான் இந்த நம்ம ஸ்வீட் இருக்காங்கள, ஸோ அவனோட வீட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கன் இருக்கும். ஸோ அந்த கன் எடுக்க தான் பிளான் பண்ணுறேன். ஏன்னா இப்போ நம்ம போகிற மிஷின் பார்த்தீங்கன்னா அது தேவைப்படும். ஸோ அதனால தான் ஒரு கொஞ்சம் இன்சைடு ஓகே கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலான்னா, இங்கேருந்து ஐயோ ஓகே இங்கேருந்து ஒரு ஜம்ப்பு அப்புறமா அப்படியே இங்கேருந்து இங்கே ஒரு ஜம்ப்பு. இதோ இங்கே பண்ணிட்டா இங்கே வந்து ஒரு கன் இருக்கும். ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி சில பல சீக்ரெட் இடங்கள், ஸோ இங்கே வந்து கன் ஸ்பான் ஆகும், வெஹிக்கிள் இங்கே ஸ்பான் ஆகும், ஸோ அந்த மாதிரி சில பல விஷயங்கள் கூட நான் வேணால் ஷேர் பண்ணுறவங்க கூட. ஸோ இந்த வீடியோவில் நான் பார்த்தீங்கன்னா ஒரு 2 இது ஷேர் பண்ணியிருக்கோம். ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த கன் அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு பாருங்கள், பார்க்க புரியும். ஓகே ட்ரெண்டிங் அப் ட்ராஃப் தெரியல கரெக்டாக. ஓகே ஸோ ஒரு டிஸ்கஷன் போய்ட்டுருக்கு. அண்ட் தென் இன்னும் யாராச்சும் இந்த வீடியோவை லைக் பண்ணலன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், ஓகேவா? ஓகே ஸோ ஆக்சுவலாக இப்போ வந்து என்ன நடந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து இது சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஆக்சுவலாக என்ன இருக்குன்னா, இப்போ வந்து இந்த பாலாஸ் இருக்கானுங்க பார்த்தீங்களா? ஸோ அவனுங்க ஏரியாவில் பார்த்தீங்கன்னா என்ன எழுதி வச்சுருப்பானுங்கன்னா, இது பாலாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களோட இதை பார்த்தீங்கன்னா எழுதி வச்சுருப்பானுங்க. ஸோ பாலாஸ் கேங்கோட இடம் இது, அந்த மாதிரி ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா எழுதி வச்சுருப்பானுங்க, ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, அங்கே போயிட்டு இல்லை இது பாலாஸோட இடம் கிடையாது, நம்மளோட அப்படின்னு சொல்லிட்டு க்ரோ ஸ்ட்ரீட் ஃபார் எவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவனுங்களோட பெயிண்டிங் அழிச்சிட்டு நம்மளோட பெயிண்டிங் பார்த்தா எழுதணும். ஸோ லைக் நம்ம பார்த்தீங்கன்னா அவன் இடத்துக்கு போகிற மாதிரி. ஸோ ஓகேவா? ஸோ நீங்கள் இல்லைடா இங்கே நாங்கள் தான்டா. ஸோ வட சென்னை படம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அதில் எப்படி தீனா செந்தில் குணா அந்த மாதிரிலாம் இருப்பாங்களே, ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும், ஓகேவா? ஸோ அதனால இது வந்து எங்கள் ஏரியா அந்த மாதிரி சும்மா மார்க் பண்ணுறதுக்காக ஸோ இந்த மாதிரி பண்ணுறானுங்க. ஸோ வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ ஆக்சுவலாக இதெல்லாம் பார்த்துட்டு போயிட்டு இதெல்லாம் பண்ணாதீங்க. ஸோ இல்லை சும்மா, ஓகேவா? ஸோ ஃபன் என்டர்டெயின்மெண்ட் அவ்வளோதான். பாருங்கள் இப்படி எழுதி வச்சுக்கலாம். ஸோ நம்ம வந்து க்ரோ ஸ்ட்ரீட் ஃபார் எவர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வைக்கிறோம். ஃபார் லைஃபாக ஃபார் எவராக ஏதோ ஒன்று எழுதி வச்சுக்கோங்க. ஃபார் லைஃப் தான் நினைக்கிறேன். ஓகே ஸோ இப்போ போயிட்டு இந்த மாதிரி எழுதி வச்சுருக்கிறது ஃபுல்லாக நம்ம வந்து இந்த மாதிரி பெயிண்ட் ஸ்ப்ரே வச்சு அழைக்கணும். வேறு ஒன்றுமே தேவையில்லை, அவ்வளோதான். இது இப்படி போயிட்டு ஓகே ஸோ ஆக்சுவலாக 100 இது இருக்குது. பட் நம்ம 100லாம் பண்ண போகிறது இல்லை. ஸோ உங்களுக்கு டைம் கிடச்சா பண்ணுங்கள். ஸோ மேபி ஏதாவது ரிவார்டு எதாவது கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சரி, எனக்கு அதை பற்றி நோ ஐடியாஸ் அபவுட் இட். ரிவார்டு ஏதாச்சும் கிடைக்கும், ஏதாச்சும் காஸ்ட்யூம் ஏதாவது தருவானுங்க. ஐயோ இங்கே வேறு பாலாஸ் வேறு இருக்கானுங்களே. ஆக்சுவலாக என்ன நடக்கும்னா வந்து இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுறோம்ல, ஸோ இதை வந்து இந்த பாலாஸ் கேங் பார்த்துட்டா, இல்லைனா ஏதாவது போலீஸ் பார்த்தா நமக்கு வந்து 1 ஸ்டார் வாண்டட் லெவலில் வந்துடும். அதனால் பாலாஸ் பார்த்தா நம்ம வந்து பின்னாடியே வந்துட்டு இருப்பானுங்க. ஆக்சுவலாக இந்த பாலாஸை போக வைக்கிறது கூட ஒரு நல்ல ஐடியா இருக்குது. என்னென்னா இந்த மாதிரி நம்ம எதாவது பண்ணிட்டோம், இல்லை நம்ம இந்த பாலாஸோட இடத்துக்குலாம் போனோம்னா அவனுங்க வந்து அப்படியே நம்மளோட கார் முன்னாடி வந்து சும்மா நிற்பாங்க. அப்புறமா வந்து லைக் அட்டாக் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் வந்தானுங்கன்னா ஜஸ்ட்டு காரில் உட்காந்துட்டு ஹார்னு மட்டும் அமுக்கு, அவ்வளோதான், அவங்க பார்த்தீங்கன்னா போயிடுவானுங்க. ஸோ இது பார்த்தா ஒரு ட்ரிக்கு. அண்ட் தென் இதில் இன்னொரு ஹாரன் கூட இருக்குது. அது வந்து வேறு ஹாரன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரிஞ்சவன் பிஸ்தா, அவ்வளோதான். ஓகே ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இங்கே வந்துட்டோம்.
ஸோ இங்கே வந்துட்டு ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் இதெல்லாம் இருக்கும். ஸோ இதுவும் பெயிண்ட் அடிக்கணும். போஸ்டர் செம்மையாக இருக்குச்சு, அதெல்லாம் பார்க்க தேவையில்ல. ஓகே, ஸோ இப்போ வாங்க போயிட்டு ஃபஸ்ட் நம்ம வந்து இதுக்கு இங்கே இருக்கிறது பார்த்தோம். ஐயோ போலீஸ் வேறு அங்கே நிற்கிறான், பார்க்கல. ஓகே, பார்க்கல. ஓகே, ஸோ இப்போ வேறு எங்கடா இந்த இதுக்குள்ளே இருக்கா? ஓகே, ஸோ இந்த ஹோட்டலுக்கு எங்கேயோ இருக்குன்னு நினைக்கிறேன். எங்கே? ஓ அங்கேயா? பாலாஸ் கேங் வேறு இருக்கானுங்களே. There are Bala's gang members dressed in purple. They were ஏதோ வந்துச்சு, அதை படிக்கல. ஸோ இவனுங்க பார்த்தீங்கன்னா பர்பிள் கலரில் இருப்பானுங்க. ஸோ அதான் சொல்லிச்சு. ஆக்சுவலாக இவனுங்களுக்கெல்லாம் கலர் இருக்குது. ஓகே, ஸோ பாலாஸ்னா பர்பிள், அந்த வேகாஸா அவங்க பார்த்தீங்கன்னா எல்லோ. ஸோ நம்ம க்ரோவ் ஸ்ட்ரீட் பண்ணால் க்ரீன். ஓகேவா பேசிக்கலி. ஓகே, ஸோ முடிச்சாச்சு. துரத்துறானுங்க. சண்டை போட வரானுங்க. இருங்க, கன்னு நிற்போம். ஓகே, இவன் காலி. டே கண்ணை நிறுத்துற, என்னடா அடிக்கிற? கண்ணை நிறுத்துறேன்டா. டே சி ஐயோ, கண்ட்ரோல் வர முடியுது. டே கண்ட்ரோல் வர மாட்டேங்குது. எதுடா? டே இருடா. நீ என்ன டேஸ்? இந்த கேமரா ஆங்கிள் வேறு செட் ஆகி தொலைய மாட்டேங்குது. நான் எங்கே? டே இஷப்பா, கையிலே அடிச்சு கொண்டு இருந்தவங்களாம். கொஞ்சம் தூரம் போய் போயிருங்க. கொஞ்சம் தூரம் போயிட்டு அறா டிங்கு அவ்வளோதான். ஐயோ, 1 ஸ்டார் 1 லெவல் வந்துச்சு. பரவாயில்ல, போய் தொலைக்கிட்டேன். கண்ட்ரோல் வர மாட்டேங்குது. கீபோர்டு ஜாய்ஸ்டிக்கில் விளையாண்டுட்டு இதை வேறு கண்ட்ரோல் வர மாட்டேங்குது. ஓகே, ஸோ இப்போ வாங்க இன்ஸ்டால் போகலாம். ஐயோ போலீஸ் வந்துட்டேன். சார் நான் எதுவும் பண்ணல சார். ஐயோ ஓடுறேன். இதுக்குள்ளே வரமாட்டானுங்க அவனுங்க. ஸோ நோ ப்ராப்ளம். இங்கே போடா சிஜே. ஓகே, ஸோ இங்கே வரமாட்டானுங்க. ஸோ இதான் லாஸ்ட்டு. ஸோ இதை முடிச்சிட்டா இந்த மிஷினை பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடும். கிட்டத்தட்ட 20 நிமிஷம் கிட்டவே பேசிகிட்டு இருக்கேன். பட் எனக்கு வாய வலிக்கல. இந்த கேமோட இது அப்படி. ஸோ இதுக்கெல்லாமாடா இந்த கேமை போய் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. சீரியஸாக சொல்கிறேன். ஸோ அந்த ஐஸ்கிரீம் அதெல்லாம் 30 மினிட்ஸ் தான் வரும். ஸோ அதுக்கே எனக்கு பார்த்தா வாய் வலிக்கும். ஸோ இப்போ 20 மினிட்ஸாக அதுக்கே நான் 30 மினிட்ஸ்க்கே பிரேக் எடுத்து போடுவேன். ஸோ இது 40 மினிட்ஸ் நான் அப்படியே ஃப்ளூவெண்ட்டு 20 மினிட்ஸ் வரைக்கும் அப்படி பேசிகிட்டே வந்துட்டேன். ஓகே, ஸோ நல்லா இருக்குது கேமு. ஸோ இந்த கேமை விளையாட்டு பார்த்தா தெரியும். ஸோ மறக்காமல் விளையாடி பாருங்க. ஈச்சி அந்த காரில் ஏறுற, எந்த காரில் போகிற நீ? ஓகே, ஸோ இந்த காரில் ஏறுறா. ஸோ அதான் சொல்லிட்டு இருந்தேன்ல. ஸோ மறக்காமல் இந்த கேம்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். கேம் இஸ் நாட் அ கேம், இட்ஸ் எ எமோஷன். ஓகே, ஸோ இப்போ வாங்க போகலாம். அதுக்குன்னு ஃபுல் டைம் கேமில் விளையாடுறீங்க. ஓகே, ஸோ இப்போ வாங்க போகலாம். ஆக்சுவலாக இன்னும் கொஞ்ச நாளைக்கு வீடியோ வராது. ஸோ மேபி சண்டே ஏதாச்சும் வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். பட் இனிமேல் வரும். வராது. சாரி கைஸ், வராது. ஸோ மேபி சண்டே ஒரு வீடியோ வந்தால் வரும், இல்லைனா வராது. ஓகேவா? ஓகே, ஸோ வந்து நான் வந்து பேசிகிட்டு இருக்கானுங்க. ஓகே, மிஷின் பாஸ் $200 அண்ட் தென் ரெஸ்பெக்ட் ப்ளஸ். ஓகே, ஸோ ஏன் வராது அப்படின்னா வந்து லைக் எனக்கு வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ 27. ஸோ அதனால் ஒரு 27லேருந்து ஆக்சுவலி மேபி சண்டேலேருந்து கூட வராமல் இருக்கும். ஸோ என்னன்னு தெரியாது. ஸோ போட்டால் போடுவேன், போடலாட்டி போடுவேன். ஸோ ஏதாச்சும் ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? பை நான் ஏன் பாய் சொல்கிறேன். ஓகே, ஸோ சேவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ சேவ் பண்ணிட்டு ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா வந்து என்ன கால் வருது. ஆஃபீஸர் ஓ ஓகே. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸர் போலீஸு. ஸோ இவன் போலீஸ் அந்த டெம்பனி இவன் கூடலாம் இருப்பான்ல. ஸோ அவன் தான் போல இவன் போல் நம்ம சிஜெக் வா திட்டுறான். லிட்டரலாக திட்டுறான். எந்தெந்த வார்த்தையில் யூஸ் பண்ண கூட எல்லா வார்த்தையும் யூஸ் பண்ணுறான். ஓகே அவன் என்ன சொல்லியிருக்கான்? ஆனால் வந்து இது அவன் வந்து நம்ம சிஜே வந்து இப்படி தின்னால க்ளீனிங் த ஹுட். ஓகே, ஸோ ஏதோ இருந்தான். நான் உங்களுக்கு அப்புறமா இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அந்த போலீஸ் ஆஃபீஸர் என்ன சொன்னான்னா வந்து லைக் நம்ம சிஜி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த ஆஃபீஸை டெம்பனி கூட நான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பார்த்தா செம்மையாக திட்டி விட்டான். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து எனக்கு கொஞ்சமாக ரெஸ்பெக்ட் தாடா, நான் ஒரு போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அதெல்லாம் நான் என்கிட்ட தரணும் திருப்பி அப்படி பேசினேன்னா. ஸோ அப்போ வந்து அவன் டென்ஷன் ஆகிட்டு இது சொன்னான். அதெல்லாம் நாங்கள் இருக்கிறதுக்கும் நீ வந்து இந்த டவுனுக்குள்ளேயே தான் இருக்கணும், நீ வேறு எதுவுமே பண்ணக்கூடாது, இந்த டவுனுக்குள்ளே நீ வந்ததே ஒரு பிக் மிஸ்டேக். ஸோ அதனால் நாங்கள் சும்மா விட மாட்டோம் அப்படி சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்கானுங்க. ஸோ அதெல்லாம் நம்மளை கண்ணுக்கு தேவையில்லை. ஓகே,
ஓகே ஸோ க்ளீனிங் த ஹுட் ஓகே ஸோ இதில் வந்து என்னென்னா லைக் ஏதோ ஒரு இது பண்ணணும். ஸோ பட் என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரில. ஏதோ ஒரு டீலர் ஒருத்தர் இருப்பாங்க. ஸோ கிராக்கர் டீலரோ பாலாஸ்லேருந்து நம்மளோட க்ரோவ் ஸ்ட்ரீட்க்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டீலிங் பண்ணிருப்பானுங்க. ஸோ அது என்னன்னு தெரில. ஸோ நான் தப்பாக ப்ரொமோட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு இல்லீகலான விஷயம். ஏதோ ஒன்றத்தை பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியாமல் பாலாஸ் கேங்கில் இருக்க ஒருத்தன் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட க்ரோவ் ஸ்ட்ரீட் கேங்ஸ் மெம்பர்ஸ்க்குலாம் சப்ளை பண்ணுவான். ஓகேவா. ஸோ அது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம வந்து போகிறோம். ஓகேவா. ஸோ இது வந்து இல்லை. ஸோ இது வந்து நம்மளோட ஃப்ரெண்டு ஒருத்தனோட இதுன்னு நினைக்கிறேன். ஓகே பிக் நோகோ ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. சரி சரியா தெரில. பிக்கில் தான் ஆரம்பிக்கும். பிக் நோகோ ஏதோ ஒன்று. அவன் இதோ இவன் இல்லை கே. ஸோ இவனுக்கு பின்னாடி ஒருத்தர் இருப்பான். ஸோ அவன் பேர் தான் பிக் ஏதோ ஒன்று வரும். ஓகேவா. ஸோ தெரில. ஓகே ஸோ இவன்கிட்ட வந்து விசாரிக்கலாம் ஏதோ அந்த இது டீலரை பற்றி நினைக்கிறேன். சரியா தெரில. ஓகேவா. ஸோ இங்கே பாருங்க விசாரிக்கிறான் போல். அண்ட் மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எஸ் ஓகேவா. ப்ளீஸ் டூ லைக் சப்ஸ்கிரைப். ஆக்சுவலாக இது வந்து நான் வந்து மாட்டு பொங்கல் ஷூட் பண்ண வீடியோ. ஸோ எப்போ ரிலீஸ் ஆக போகிறார் அதோ இவன் தான் கெஸ். ஓகேவா. ஸோ அவன் அப்போ தான் ஏதோ ஒரு அடிமை மாதிரி அவன் தான் ட்ரீட் பண்ணுவான். ஸோ போயிட்டு வெஷல்ஸ் வாஷ் பண்ணுறது ஏதோ ஒன்று சொல்லுவான். என்கிட்ட இங்கே வந்து சப்டைட்டில்ஸ் நான் வந்து ஆன் பண்ணேன். பட் இங்கே வந்து வரல தெரில. ஸோ சப்டைட்டில்ஸ் இருந்தாச்சும் நான் வந்து இது பண்ணுவேன். ஸோ அவன் பார்த்தீங்கன்னா இவங்க ஃப்ரெண்ட்ஸு. பட் இவன் ஏதோ ஒரு மாதிரி வேலைக்கார மாதிரி இவன் ட்ரீட் பண்ணி ஏதோ பண்ணி வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். என்ன ஆச்சுன்னு தெரில. ஓகே ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து லீவ் பண்ண சொல்கிறான். ஸோ நம்மள போயிட்டோம். ஓகே ஸோ மேபி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் காணும் பொங்கல் ஏதாச்சும் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ பாருங்க. ஓகேவா. ஸோ இது சாட்டர்டே ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ சாட்டர்டே இந்த வீடியோ பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா. ஓகே கிராக் டீலர் go beat up the crack dealer. ஸோ அது என்ன அதாவது கிராக்னா என்னன்னு தெரில எனக்கு. ஸோ அதை பற்றி தான் வந்து இது சப்ளை பண்ணிருப்பான் நம்ம க்ரோவ் ஸ்ட்ரீட் மெம்பர்ஸுக்கு. ஸோ அவன் பார்த்தீங்கன்னா ஒரு பாலாஸ் கேங்கை சேர்ந்தவன். இதோ இங்கே இருக்கான்னு பார்த்தீங்களா பேசிகிட்டு இருக்கானு பாருங்க. ஸோ ஏதோ இந்த மாற்றிக்கிறானுங்க டீல் பண்ணிக்கிறானுங்க. ஸோ நம்ம இங்கே வந்துட்டோம். யாராவது வந்துட்டோம். இவன் வேறு ஓடுறான். ஓகே ஸோ வாங்க இவன் வந்து இவங்கிட்ட எதாவது பேசுகிற மாதிரி எதாவது கட்சின்னு எதாவது வருதா? இல்லை டேரெக்டாக பீட்டிங் தான். நடிக்கிறான். சாப்பிட டேடி இருறா கன். ஏய் என்னடா இவன் கன்னை யூஸ் பண்ண முடிய மாட்டேங்கிறானுங்க. சாப்பிட செத்து போல. ஓகே இங்கே வந்து என்ன சொல்கிறது சத்தியமாக தெரில. ஸோ ஏதாச்சும் வந்து சொல்லி விட்டுட்டு அப்படி போயிடலாம். இப்போ ஒரு கிக் விடுவோம் நம்ம சிஜியை. பட் நான் கட்சினுக்கு ஸ்கிப் பண்ணிட்டேன். அன்ஃபார்ச்சுனேட் மன்னிக்கவும். ஓகே ஸோ இப்போ வந்து இந்த கிராப் த ஹோல். ஓகே ஸோ இப்போ வந்து டீலர்ஸ் பிளேஸ். ஓகே ஸோ இது பார்த்தீங்கன்னா இவன் வந்து ஒரு டீலர் தான். ஓகேவா. ஸோ இப்போ வந்து டீலர்ஸ்லாம் இருக்க ஒரு பிளேஸுக்கு நம்ம தான் போக போகிறோம். ஓகேவா. ஸோ வாங்க அங்கே போகலாம். ஏறா ரைடு வேகமாக. இவன் வேறு ஒரு தாமாரி நடந்து வருவான். ஓகே போகலாம். இதோ பக்கத்துலேயே தான் கேஸ் இருக்குது. நானும் அது தூரமாக இருக்கும்னு நினச்சேன். பட் பக்கத்துலேயே தான் இருக்குது. ஓகே வந்தாச்சு. ஸோ இப்போ உள்ளே போனோடனே எல்லோரும் கண்ணை முடிக்கணும். ஓகேவா. யாராச்சும் பார்த்துருந்தா கண்ணை முடிக்கோங்க. ஓகேவா. கண்ணை முடிக்கோங்க. யாரும் எதுவும் பார்க்காதீங்க. ஓகேவா. ஸோ சில பல விஷயம் தப்பான விஷயங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்க்காதீங்க. எல்லோரும் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கானுங்க. சரி என்னடா பண்ணுறீங்க இங்கே? கேஸ் பாருங்கள் எல்லோரும் வரானுங்க. கன்னை வச்சு அவள் தான் எல்லாத்தையும் போட வேண்டியதான். போடுறான். ஐயோ ஆமாம் இருக்குல்லடா. சாவடி. நான் எங்கே ஐயோ நான் வேறு எங்கேயோ ஷூட் பண்ணிருக்கேனே. சாவடாடி. ரைடர் தள்ளி போட நீ வேற ஒரு. ஐயோ ரைடர் இவன் அட்ரா என்னடா பண்ணுற? டே உன்னை கூப்பிட்டு வந்ததுக்குடி என்ன மறைச்சிட்டாங்க லிட்ரலா. தள்ளி போட ரைடரு. மறைக்கிறதே வேலையை வச்சுருக்கான். அட்ரா சி படுத்துறாடா. ஐயோ டே ரைடரு நீ வராமல் இருந்தாலே நான் அப்பா வந்ததுக்கு உறுப்பியான ஒரே ஒரு காரியம் பண்ணிட்டான்டா. அப்பா ஐயோ முடியல. என்ன செத்து கிடக்குறானுங்க எல்லாரும். வேற எவனாச்சும் ஒருத்தன் கூட இங்கே இருக்கக்கூடாது. எல்லாரையும் அடிங்க. இங்கே யார் சாவு செத்துப்போ. ஓகே வேறு யாரும் இங்கே இல்லை. அதுக்குள்ளே ஒரு மெம்பர் இருப்பான்ல.
இந்த ரைடர் பையில கூப்பிட்டு வந்ததுக்கு நம்மளே வந்ததுலாம் கூட முடிச்சுக்கலாம் கேஸ். நான் கன்னில் ஷூட் பண்ணிருக்கும்போது முன்னாடி நின்று வியூவை மறைச்சிட்டான். வியூ மறைச்சிட்டு மட்டும் இல்லாமல் இப்போ அடிக்கும்போது பின்னாடி வர அவன் சென்டரில் அவன் நிற்கிறான், ரைடருக்கு பின்னாடி அவன், ரைடருக்கு முன்னாடி நான், எப்படி அடிக்க முடியும்? ஓகே சரி வாங்க வெளில போகலாம். இந்த ரைடர்லாம் சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஓகே ஸோ இப்போ என்னடா க்ரூவ் ஸ்ட்ரீட்டுக்கு போனோம். ஓகே ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு டீலிங் நம்ம முடிச்சிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் அந்த மாதிரி அந்த கிராக் டீலிங்கோ ஏதோ ஒன்று இருக்காது. அப்பா பின்னாடி ஒருத்தனை பார்த்தீங்களா கேஸ், நான் ரிவர்ஸ் தான் எடுத்தேன், அதுக்கே அவன் அப்படி ஒரு குதிச்சு எனக்கு தெரிஞ்சு வண்டியில் அடிப்படி செத்துருப்பான்னு தான் நினைக்கிறேன். ஐயோ எல்லாம் ஆரோ கோலர் கேஸ். ஆனால் இந்த கேமில் இருக்கவனுங்க எல்லாருமே ஆரோ கோலர். பட் ஓகே விட்ருங்க. ஓகே ஸோ வந்தாச்சு. அது எனக்கு கேட்காதீங்க. ஸோ அது என்னென்னா, எப்போவுமே வண்டி எடுத்தாலும் சரி முடித்தாலும் சரி ஒரு எலுமிச்சை பழத்தை தேய்ச்சி தான் நம்ம இது முடிக்கணும் நம்ம ரைடை. பட் எலுமிச்சை பழம் கிடைக்காத, ஸோ யூஎஸ்லாம் போயிட்டு எலுமிச்சை பழம்னு கேட்டால் கிடைக்கும். பட் ஆனால் இங்கே கிடைக்காது. ஸோ அதனால் நம்ம க்ரூவ் ஸ்ட்ரீட் மெம்பரை யூஸ் பண்ணிக்க வேண்டிய நிலமே ஆச்சு. நோ ப்ராப்ளம். ஓகே மிஷின் பாஸ். இந்த ரைடர் கஞ்சப்பிஸ்னாரி எதுவும் தர மாட்டான், அது தெரிஞ்ச விஷயம் தான். ஓகே ஸோ போயிட்டு ஒரு சேவ் மட்டும் அடிச்சுட்டு வந்துடலாம். ஓகேவா? ஸோ ஏன்னா ஸ்டார்டிங்கில் தான் சேவ் அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜென்யூனாக இருப்பேன். பட் அப்புறமா போக போக சேவ் ஆச்சு முஸ்டாதாச்சுன்னு தான் இருப்பேன். ஓகே ஸோ இப்போ எங்கே போகணும்? ஸ்வீட்டு கிட்டே இது வெளில போடாடே, வெளில போ. ஆனால் இப்போ நான் மிஷின் எடுக்க போகிறது ஏன்னா நம்ம கராஜ் பார்த்தீங்கன்னா லைக் எம்டியாக இருக்குல்ல. ஸோ நம்ம கராஜை ஃபில் பண்ணுற மாதிரி ஸோ ஏதாச்சும் ஒரு விஷயம்லாம் பண்ணிட்டு வரலாம். பட் அதுக்கு முன்னாடி நான் பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறேன்னா ஹேர் கட் மாற்ற போகிறேங்க. ஸோ கொஞ்ச நேரம் நம்ம பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் மிஷின் பண்ணுறோமா, கொஞ்ச நேரம் ரோமும் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி ஒரு 20 minutes மிஷின்னா 10 minutes ரோம். ஸோ இது மாதிரிலாம் பண்ணால் தான் நம்ம தான் ஃப்ரீ ஆகும். ஏன்னா ஒரே விஷயத்தை பண்ணிட்டே இருக்கும். மிஷின் போயிட்டு எடுக்கணும். மிஷின் டிஃப்ரெண்ட்டாக தான் வரும், பட் அதுவும் மிஷின் தானே. ஸோ இங்கே தான் ஜிம் இருக்குங்க. ஸோ வாங்க ஜிம்முக்கு போகலாமா ஃபஸ்ட்டு? இதோ இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் ஜிம்மு. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா அன்லாக் ஆகிடும். ஆனால் ஒரு மிஷின் முடிச்சதுக்கப்புறமா தான் அது ஏன் தான் எனக்கும் தெரியல. ஓகே ஸோ இப்போ போயிட்டு நம்ம ஃபஸ்ட்டு இது போடலாமா? ஓகே ஸோ பெஞ்ச் ப்ரெஸ் பண்ணலாம். ஸோ இது பேர் என்னன்னு எனக்கு தெரியாது. நமக்கு தெரிஞ்ச டம்பிள்ஸ் அண்ட் ட்ரெட்மில் அவ்வளோ தான். ஓகே ஸோ இப்போ என்னென்னா கரெக்டாக அந்த ஒரு ஒயிட் கலரில் ஒரு இது மாதிரி இருக்கா டிரான்ஸ்பரண்ட்டாக. ஸோ அது வரும்போது கரெக்டாக நம்ம இதை அமுக்கலாம். அப்போ ஒரு ரெப்புன்னு கணக்கு எடுக்கப்படும். ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா வெயிட் 40 வச்சுருக்கேன். ஸோ நம்ம பண்ண பார்த்தீங்கன்னா நமக்கு மசிலில் செம்மையாக இன்க்ரீஸ் ஆகும். நம்ம தலையை அப்படியே மாடு மாதிரி ஆகும். ஸோ சாப்பிட தேவையில்லை, பல்க் பண்ண தேவையில்லை, எதுவுமே பண்ண தேவையில்லை. ஒல்லியாக இருக்கே அப்படியே அங்கே பாருங்கள் மசில் கம்மி தான். மசில் ரொம்ப கம்மியாக இருக்குது நம்ம சிஜேக்கு பாருங்கள். பார் எவ்வளோ பெருசாக இருக்கு, ஆனால் அந்த மசில் எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு. ஓகே ஸோ கவலைப்படாத சிஜே, கன்ஃபார்மாக ஏற்றிடலாம். ஓகே ஸோ வேகமாக போடுவோம். போடு. ஸோ இந்த மாதிரி நம்மளும் கொஞ்சம் அப்பப்போ சும்மா டெய்லி மிஷின்ஸே பண்ணிட்டு இருந்தால் போர் அடிக்கும். ஸோ அதனால தான். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அடுத்து போயிட்டு ஹேர் கட் பண்ணிடலாம். ஹேர் கட் பண்ணிட்டு நம்ம வேறு எதாவது பண்ணலாம். அப்புறமா ஒரு பைக் எடுக்கணும். பைக்கெலாம் நம்ம எடுக்கலாம். ஸோ ஒரு பைக் எடுக்கிற லொக்கேஷன் எனக்கு தெரியும். அது மோஸ்ட்டாக இல்லை நிறைய பேருக்கு தெரியும், பட் இருந்தாலும் நான் அதுக்கு சொல்கிறேன். ஓகே ஸோ இப்போ போயிட்டு டம்பிள்ஸ் போடுவோம். ஒரு 80 வச்சுப்போமா? 80 வெயிட் வச்சுட்டு போடுவோம். ஓகே கமான் போகிறா சிஜே, போகிறா, போடு வரா, போடு 3 2 உய் 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 போடு. அண்ட் தென் மறக்காமல் லைக் பண்ணலாம், லைக் போட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். ஓகேவா? ஓகே ஸோ நம்ம தான் 56 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டோம். ஸோ கொஞ்சமாக அப்படியே ஒவ்வொரு வீடியோ போட சப்ஸ்கிரைபர்ஸாக ஏறிட்டே போகிறீங்க. ஸோ நினச்சாலே லைக் சந்தோஷமாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். ஸோ இந்த சீரீஸுக்கு கன்ஃபார்மாக ப்ளீஸ் சப்போர்ட் தாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஏன்னா GTA ஒரு நல்ல இது. ஸோ மேபி நான் இதை லைவாக கூட போடலாம், லைவ் ஸ்ட்ரீமாக கூட போடலாம். ஆக்சுவலாக GTA Vice City நான் பார்த்தீங்கன்னா போட்டேன். ஓகே ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா லைக் சப்போர்ட் வரல. சரி லைவாக போட்டேன், அதனால சப்போர்ட் வரல. 6 ஸோ அந்த மாதிரி தான் போச்சு. ஸோ அதனால் நம்ம GTA San Andreas முடிச்சு GTA Vice Cityயும் போகலாம். ஓகேவா? ஓகே ஸோ ஆக்சுவலாக என்னென்னா அந்த பாக்ஸர் கிட்ட போய் நான் இது ஃபைட்டுக்கு வரையான்னு கேட்டேன். ஏன்னா நம்ம அவனை ஃபைட் பண்ணி ஜெயிச்சா நமக்கு புது ஸ்கில், ஒரு ஸ்கில் பார்த்தீங்கன்னா அன்லாக் பண்ணி விடணும் நம்ம ஃபைட் பண்ணும்போது. அதுக்கு அவன் நம்மளை கலாச்சி விட்டான் பேசிக்கலி. போய் மசில் ஏற்றிட்டு வாடான்னு சொல்லிட்டு. சரி ஓகே அதெல்லாம் பரவாயில்ல விடுங்க. ஸோ நம்ம பார்க்காத அவமானமா? ஓகே ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா லைக் இங்கே பார்த்தீங்கன்னா லைக் அந்த பீச் பக்கத்தில் ஒரு சலூன் ஷாப் இருக்கும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஹேர் கட்லாம் செம்மையாக பண்ணி விடுவானுங்க. ஸோ அங்கே போகலாம் வாங்க. இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கேன். ஸோ கரெக்டாக தான் போகிறேன்னு நினைக்கிறேன்.
ஞாபகம் இருக்கும்னு தான் நினைக்கிறேன். எப்பயோ விளாண்டது கேஸ். ஆனால் இந்த கேம்லாம் ஆக்சுவலாக உங்களை பார்க்க வந்து ஐயோ உங்களை பார்க்க வந்து கொஞ்சம் நல்லா பிரைட்டாக தெரியும், கொஞ்சம் கலர்ஃபுல்லாக தெரியும். ஏன்னா இந்த கேம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல்லாக இருக்கும். உங்களுக்கே நான் விளையாண்டவங்களுக்குலாம் தெரியும். ஓகேவா? ஸோ இந்த கேம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜிடிஏ டெஃபினட் எடிஷன்லாம் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேவா? ஜிடிஏ டெஃபினட் எடிஷன் என்னோட மொபைல் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஆகலை. ஸோ அதனால் ஆக்சுவலாக அதை டவுன்லோட் பண்ணவும் முடியாது. அது பார்த்தீங்கன்னா பே பண்ணி தான் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அதை டவுன்லோட் பண்ணவும் முடியாது. ஸோ அப்படியே டவுன்லோட் பண்ண முடிஞ்சாலும் எனக்கு பார்த்தா சப்போர்ட் ஆகலை. ஸோ எனக்கு வந்து டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷனே எனக்கு பார்த்தீங்கன்னா லைக் காமிக்கலை. ஓகேவா? ஸோ அதான் உண்மை. ஓகேவா? ஓகே. ஸோ வந்து நம்ம வந்து வந்துட்டோம்னு நினைக்கிறேன். வந்துட்டோமா? வந்துட்டோம். போடா கொஞ்சம் இங்கே நம்ம பார்த்தீங்கன்னா நிப்பாட்டு. ஐயோ செம்ம கார் கேஸ் அது. சே, அந்த காரை பிளாக் பண்ணலாம் தான் இப்படி வச்சேன். பட் அதுக்குள்ளே அந்த கார் பூந்து போயிடுச்சு. சரி, ஓகே விடுங்க. ஸோ இங்கே போவோம். பார்பர் இந்த ஃபாண்ட்டே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லா இருக்கும். ஆனால் அந்த ஃபாண்ட் பார்க்க. ஓகே போகலாம். இங்கே பாருங்கள், செம்மையாக இருக்கும். இங்கே பாருங்க, கலர் எல்லாமே ஹைஃபர்டு. எது வைக்கலாம்? இது வைப்போமா? இது பார்ப்போமா? இருங்க, இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ இது எப்படி இருக்கும் பார்ப்போம். இது வேண்டாம். இங்கே இதான் நினைக்கிறேன். இதுவா இதான் நினைக்கிறேன். இது வைப்போம். இதான் நினைக்கிறேன். இதே தான் செம்மையாக இருக்குது இந்த ஹேர் ஸ்டைலு. வீடாது இருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இது பார்ப்போமா? இது என்னது? இது நார்மல் தான் இது. ஸோ நம்ம இதுவே வெட்டிப்போம். ஸோ இன்னும் மசில்லாம் பில்ட் பண்ணிட்டு இந்த ஹேர் ஸ்டைல் வச்சு போகும்போது செம்மையாக இருக்கும். ஏன்னா நம்ம இது கொஞ்சம் பெருசாக இருக்கா இந்த ஹேர் ஸ்டைல் பார்க்க. அப்படியே நம்ம மசில் பில்ட் பண்ணுவோம். என்னன்னா நம்ம சிஜி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே ப்ராட் ஆகிடுவான். ஸோ ப்ராட் ஆகும்போது என்னன்னா அவன் ஃபேஸும் அப்படியே கூட சேர்ந்து ப்ராட் ஆகும்போது அப்படியே கரெக்டாக மேட்ச் ஆகிடும். ஓகேவா? ஸோ ஏதாச்சும் வண்டி இருக்கா? இந்த வண்டி ரொம்ப பழைய வண்டி. இது தேவையில்லை நமக்கு. இது ஆனாடா எவனும் இல்லை. ஏதாச்சும் நல்ல கார் இருக்கா? நல்ல கார் எதுவுமே இல்லையே. எதுவுமே இல்லை. சரிங்க, இந்த இதுக்கு பக்கத்தில் இந்த பின்னாடி ஏதாச்சும் கார் இருக்கான்னு பார்ப்போமா? பின்னாடியே பெருசு சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. சரி, ஓகே. இப்போதைக்கு இதை எடுத்துகிட்டு போவோம் வாங்க. அந்த காருக்கு இந்த கார் எவ்வளோ பரவாயில்ல. ஓகே போகலாம். ஏதாச்சும் நல்ல கார் வந்தால் அதை எடுத்துக்கலாம். ஸோ அது அப்புறமா வந்து அந்த அது லொக்கேஷன் என்ன? அந்த சூப்பர் பைக் இருக்க லொக்கேஷன் கூட நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே ஏதாவது கார் போதான் பார்ப்போம். கார் தான் நல்ல கார் இருக்கான்னு பார்ப்போம். நம்ம வந்து காரு பைக்கு ரெண்டுமே நம்ம கராஜில் பார்த்தீங்கன்னா சேர்த்து வச்சுப்போம். ஒரு நிமிஷங்க. ஓகே. ஸோ நான் வந்து லைட்டாக கட் பண்ணிட்டேன். ரெக்கார்ட் ஆகுதா? ஓகே. ஸோ இப்போ நான் வந்து என்னென்னா ஒரு காரை பார்த்தீங்கன்னா லைக் மறைச்சிட்டது. இந்த கார் பாருங்கள், இந்த கார் செமையாக இருக்கும். ஆக்சுவலி இதோட ஒரு நல்ல கார் இருக்குது. பட் எனக்கு இந்த கார் கிடச்சிது. ஸோ அதனால் நான் இந்த காரை எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? ஒரு செம்மையான கார் இருக்கும் இங்கே. ஓப்பன் டாப்பில் ஒரு கார் இருக்கும். ஸோ அதுவும் செம்மையாக இருக்கும். ஏதோ சேம் கார் தான் அது. இது இல்லை, நல்லாயிருக்கும். பட் அந்த கார் பார்த்தா எடுக்கலாம். பார்த்துருக்கேன். பட் இங்கே ஸ்பான் ஆகலை. சரி, ஓகே. ஸோ இப்போ இதுவே இருக்கட்டும். இது எடுக்கிறதுக்காகவே அவனை எவ்வளோ தூரம் தோத்துட்டு போனான்னு தெரியுமா? ஐயோ, அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து தோத்துட்டு போனேன் லிட்ரலி. எங்கே போனால் நிற்க மாட்டேங்கிறான். ஐயோ பார்த்து. ஆனால் இந்த ஜிடிஏல வந்து என்னென்னா இந்த சாண்ட் ரேஸில் மட்டும் நான் அதை ஃபீல் பண்ணனா இல்லையான்னு எனக்கு தெரில. என்னன்னா லைக் இந்த நல்லா ஃபாஸ்ட்டாக போகிற இந்த கார்ஸ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் லைக் தட்டினாலே அப்படியே அந்த இது டோர் ஒரு மாதிரி ஆகுறது, அந்த மாதிரிலாம் ஆகுது. அது ஏன்னு தெரில. அந்த இன்னொரு கார் ஒன்று நான் சொன்னேன்ல நல்லா ஃபாஸ்ட்டாக போகணும், அது லைட்டாக சும்மா தட்டினாலே அப்படியே உடையிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து இது ஏன்னு தெரில இதுக்கு. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா இங்கேருந்து அவங்களுக்கு வந்து லொக்கேஷன் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த காரை வந்து அங்கே விட்டுட்டா நம்மளால் திருப்பி எடுத்துகிட்டு வர முடியாது. ஸோ அதனால் நம்ம வந்து இந்த கராஜில் விட்டுட்டு அங்கே ஸ்வீட்டோட கார் இல்லை ரைடரோட கார் எடுத்துகிட்டு போவோம். யாருக்கு ஸ்வீட்டோட கார் எடுத்துகிட்டு போவோம். நம்மளோட பிரதரோட கார் தான். அப்புறம் என்ன நம்மளோட கார் மாதிரி தான் அதுவும் அப்படின்னா. ஓகே போகலாம். இந்த எஃப்எம் ஆஃப் பண்ணணும். நான் அடுத்த எபிசோட்லேருந்து எஃப்எம் ஆஃப் பண்ணி விட்றேன். கத்திக்கிட்டே இருக்கானுங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து எங்கெல்லாம் இங்கேருந்து போங்க. ஸோ நம்ம க்ரோவ் ஸ்ட்ரீட்லேருந்து அப்படியே அந்த லெஃப்ட் எடுத்து ஒரு ரைட் எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக போங்க. ஸ்ட்ரெயிட்டாக போங்க. ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு இது 2வது ரைட்டும் எவ்வளோ வருமே? 2வது ரைட் தான் நினைக்கிறேன். 2வது ரைட்டா? 2வது ரைட் தான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். சரி, தெரில எனக்கு. அங்கே போய் பார்ப்போம். போவோம். போ. அதோ இங்கே இருக்குது பாருங்கள், 2வது ரைட்டு. ஸோ இதில் எடுத்துட்டு இங்கே தான் இங்கே வரும்னு நினைக்கிறேன். இங்கேயா? இங்கே ஐயோ இங்கே இல்லை போலையே. ஐயோ நம்ம அப்படியே கீழே போய் அங்கே போய் பார்ப்போம். அங்கேருந்து பார்த்தா கூட தெரியும். ஒரு இது மாதிரி இருக்கும் கைஸ், ஒரு பார்க்கிங் லாட் மாதிரி இருக்கும். ஸோ அங்கே தான் அந்த கார் இருக்கும். பைக் இருக்கும், அந்த சூப்பர் பைக்கு.
ஸோ அது வந்து இங்கெல்லாம் ஸ்பான் ஆகுது, ரோட்டில் தான் பார்த்தீங்கன்னா ஸ்பான் ஆகுது. ஸோ அந்த அந்த ஒரே ஒரு இடத்துல தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். இது இங்கே இங்கே இருக்காது, இங்கே இல்லை கேஸ். ஸோ இந்த இல்லை எந்த ஃபஸ்ட்டு ரைட்டுன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஃபஸ்ட்டு ரைட்டு கேஸ். ஸோ இல்லைனா நீங்கள் வந்து இந்த செகண்ட் ரைட் எடுத்துகிட்டு அந்த இன்னொரு ரைட் அங்கே ஒரு கட்டாச்சில், ஸோ அதையும் நீங்கள் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். அது எடுத்தாலும் அங்கே வரும். அதோ இங்கே இருக்குது பாருங்கள், இதுக்குள்ளே நினைக்கிறேன், இதுக்குள்ளே தானே, இதுக்குள்ளே தான், அதோ அங்கே இருக்குது பாருங்கள், இதோ இதாங்க. ஸோ அப்படின்னா ஃபஸ்ட்டு ரைட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ரைட்டை எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ரைட் எடுத்தாலே இதோ இங்கே வந்துடும். டே சரி ஓகே. அப்படின்னா தெரியாமல் உள்ளே இருக்க பட்டனை கார் பட்டன் நம்பிக்கிட்டேன், அவன் உள்ளே இருக்கான். சரி ஓகே. அப்படின்னா கொஞ்சம் உள்ளே போய் இறங்கடா சிஜே இறங்கு. ஓகே. ஸோ இதுக்குள்ளலாம் கார் எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ ஒரு ப்ரோ டிரைவரால் தான் கார் எடுத்துகிட்டு போக முடியும். இதுக்குள்ளலாம் ரொம்ப அணைச்சி இருக்கும். எங்கடா பைக்கு, இதோ இங்கே இருக்குது பாருங்கள். இதோ இதில் பார்த்தா எல்லோ கலர் செம்மையாக இருக்கும். இங்கே எல்லோ கலர் நல்லா அட்ராக்டிவாக செம்மையாக இருக்கும். பட் இது வந்து டிஃப்ரெண்டான ஸ்பான் ஆகும். நீங்கள் சேவ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா லைக் டிஃப்ரெண்ட் கலர்லாம் ஸ்பான் ஆகும். ரெட்டு, ப்ளூ, எல்லோ, வேறு என்னென்ன கலர் இருக்குன்னு தெரில எனக்கே. க்ரீன் இல்லைன்னு நினைக்கிறேன். சரி ஓகே. இதுனா அது நார்மலாக ஒரு பைக்கு, இதே மாதிரி ஒரு பைக் இருக்கும்ல நார்மலாக இந்த மாதிரி ஸ்டிக்கர் எதுவும் இல்லாமல், அதே அந்த பைக்கோட பவர் தான் இதுலேயும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நார்மலாக இல்லை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பீட் இருக்குன்னு நினைக்கிறேன். பைக்னாலே இந்த கேமில் எக்ஸ்ட்ரா ஸ்பீட். முன்னாடி போது பார்த்தீங்களா, இந்த பைக் தான். அதிலே கொஞ்சம் இந்த ஸ்போர்ட்ஸ் பைக் மாதிரி லைட்டாக இது ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. வீலிங் பண்ண ஓகே. ஸோ இதை போய் விட்டுட்டு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சேவ் அடிச்சுட்டு கேம் பார்த்தீங்கன்னா முடிச்சுப்போம். ஓகேவா. ஸோ இந்த எபிசோடை முடிச்சுப்போம். ஓகேவா. ஸோ இந்த எபிசோடுக்கு எவ்வளோ லைக் தரீங்க அப்படின்னு பார்ப்போம். ஓகே. ஸோ நமக்கு தேவையான ஒரு வெஹிக்கிள், ஒரு கார், ஒரு பைக். ஸோ இனிமேல் நம்ம எங்கேயாச்சும் போகணும்னா நம்ம வண்டி எடுத்துகிட்டு போகலாம். வேறு யாரும் வண்டி எடுக்க தேவையில்லை, நமக்கு சொந்தமாக வண்டி இருக்குது பார்த்துக்கோங்க. ஓகேவா. வந்த அடுத்த நாளே ஒரு பைக்கு ஒரு கார் வாங்கிட்டேன். எப்படி பார்த்தீங்களா. ஓகே. ஸோ சேவை போட்டுப்போம். எஸ் ஓகே. ஸோ ஆல் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்னும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கணும். அது வரைக்கும் டாடா பை, see you in the next video. Bye, take care.